ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கு முக்கிய வெற்றி கிடைத்திருக்கிறது. ராஜஸ்தானின் அண்டா தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி ராஜஸ்தான் அரசியலில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தானின் இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கு முக்கியமான வெற்றி கிடைத்திருக்கிறது. ராஜஸ்தானின் அண்டா தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் அதில் வெற்றி பெற்றிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் அண்டா தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியானது காங்கிரசிற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி ராஜஸ்தான் அரசியலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமோத் ஜெயின் அண்டா தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் அண்டா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமோத் ஜெயின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியானது ராஜஸ்தான் அரசியலில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக புதிய தலைமுறையின் ஆசிரியர் சமஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சமஸ். ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றி மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? ஆமா, இது ஒரு முக்கியமான வெற்றி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தொகுதி முன்னதா பாஜக வசம் இருந்தது. அப்புறம் இந்த தொகுதி பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், முன்னதாக இருந்த கன்வர்லால் மீனா, அவர் ஒரு வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு கைது நீக்கம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த தேர்தல் நடந்தது. எந்த அளவிலே இது முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், ராஜஸ்தானினுடைய பாஜக ஜாம்பவான்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே அவர்களுக்கு செல்வாக்குள்ள ஒரு தொகுதி இது. அதையன்றி ராஜஸ்தானுடைய முதல்வர் பஜன்லால் சர்மா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த அரசின் மீதான ஒரு கருத்தெடுப்பாகவும் இந்த இடைத்தேர்தல் பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் முதல்வர் பஜன்லால் சர்மா, முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே இவர்கள் இருவருமே அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அங்கு விரிவான கூட்டங்களில் பங்கேற்றார்கள். அப்படி இருந்தும் பாஜக அங்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரமோத் ஜெயின் பயா, அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் முதல்வருமான அசோக் கெலாத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். அந்த வகையிலே இந்த இடைத்தேர்தல் பாஜகவை பொறுத்த அளவில் சட்டமன்றத்தில் இதன் பொருட்டு எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. ஏனென்றால் ராஜஸ்தானின் சட்டமன்றத்தில் 200 இடங்கள் இருக்கின்றன. அதில் போதுமான அளவுக்கான பெரும்பான்மை இடங்கள் பாஜகவுக்கு இருக்கின்றன. 115 இடங்கள் வென்று அதன் கையில் இருந்தன. ஆகையால் இந்த ஒரு இடம் எந்த பெரிய மாற்றத்தையும் உண்டாக்கப் போவதில்லை. ஆனால் அரசியல் செல்வாக்கு சார்ந்து பஜன்லால் சர்மா, வசுந்தரா ராஜே இவர்களுக்கும் இந்த பக்கத்தில் அசோக் கெலாத் அவர்களுக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் அல்லது ஒரு மறைமுக போராக இது பார்க்கப்பட்டது. அந்த விஷயத்தில் ஆளும் கட்சியின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருப்பதும் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பதும் ராஜஸ்தான் அரசியலில் மிக முக்கியமான ஒரு நகர்வு. ஒரு வகையில் பாஜக அரசின் மீதான மக்களுடைய கருத்தெடுப்பாகவும் இதை எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்வார்கள். அந்த வகையிலே இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி. இன்னும் சொல்ல போனால், பீகாரிலே காங்கிரஸ் கடுமையான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக ஒரு ஆறுதல் வெற்றியாக அமையும் என்று சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று இருந்தாலும் காங்கிரசினுடைய இந்த முக்கியமான வெற்றி என்பது
ராஜஸ்தானில் காங்கிரசினுடைய பலம் மெல்ல அதிகரிக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாமா? இல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல காங்கிரசுடைய பலம் இது ஒரு தொகுதிக்கு தான் நடந்திருக்கிறது இந்த தேர்தல் என்பது. ஆனால் இந்த தேர்தல் வெற்றி என்பது காங்கிரஸ் இன்னும் ராஜஸ்தானில் செல்வாக்கோடு இருப்பதை உறுதிபட சொல்கிறது. அதே போல ராஜஸ்தானில் உள்ள பாஜக ஆட்சியின் மீதான ஒரு கருத்தெடுப்பாகவும் இதை கருதலாம். அங்கு ராஜஸ்தான் முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய பஜன்லால் சர்மா அவர்களுடைய ஆட்சி மீதான ஒரு கருத்தெடுப்பாகவும் இது பார்க்கப்படும். அந்த வகையிலே காங்கிரசுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.